மேல உங்க கனெக்ஷன் ஷோ ஒரு கை பார்க்கணும்னு வந்திருக்காங்க நடிகர் நாராயண் மற்றும் நடிகர் மகேஸ்வரன். டீம் பில நாங்க தாயும் மகனா வந்திருக்கோங்க அப்படின்னு வந்திருக்கவங்க நடிகர் உதயகுமார் மற்றும் அவரோட அம்மா ரதி. டீம் சில புயலுக்கு பின் அமைதின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா புயலே வந்தாலும் அமைதியா இருக்கிற நடிகர் சரண் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட் ஸ்ரீபதி. Boys and girls and ladies and gentlemen, we are back on the show. அதான் தெரியுமாடா ஒரு மணியான சாயந்தரம் வந்துருவீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, டுடே இஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் வீக். ஓகே, சக நடிகர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஓகே, நடிகர் தாயோட நிஜ தாயோட வந்திருக்காங்க. ஒரு எக்லெட்டிக் மிக்ஸாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, சினிமா நடிகர் நிறைய பேர் டிவி பார்க்கறதில்ல, அதனால் முதல்ல கேட்டுறேன், டிவி பார்ப்பீங்களா? இல்லை, டிவி அவ்வளோ ரெகுலர் கிடையாது. டீமே நோட் பண்ணுங்க, ரெகுலர் இல்லை. ஓகே, கனெக்ஷனோட ஃபர்ஸ்ட் வார்ம் அப் கேம். And we call this Joe மிட்டாய். இவங்களுக்கு இந்த ஜவு மிட்டாயில நான் தரப்போற வார்த்தை மா இலை. தோரணம். தோரணம். ஃபங்க்ஷன்ஸ். பார்ட்டி. ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி இல்லையே, ஃபங்க்ஷன் பார்ட்டி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக யோசிக்கலாம். சாப்பாடு. சாப்பாடு. புஃபே. ஹோட்டல்ஸ். ஹோட்டல்ஸ். ரூம்ஸ். ஏய், ரூம் சொன்னே படா பாருங்களா, ஃபேமிலி ஷோ. ரூம் சொன்ன உடனே ப்ளீஸ். சரி, க்ளோஸா பெட். ஓகே. வீடு. கார்டன். காடா? கார்டனா? அதான் வீடுன்னா காடுன்ட்டாங்க. கார்டன். ரோஜா. மணிரத்னம். கடல். போட். கேரளா. கொண்டக்கடலை. கேரளான்னா கொண்டக்கடலையா? சேச்சிகள் பல இருக்கும்போது நீ ஏன் கொண்டக்கடலை? கொண்டக்கடலை. ஓணம். சேச்சி. ஓணத்துக்கு சேச்சி வச்சா? அதுவும் அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணி சொல்றாமா? சேச்சி சொல்லாமா? சரிப்பா, சொன்னதே அவங்க தான். இல்ல பர்மிஷன் இருக்கு, சேச்சி சொல்லாம பரவாயில்ல, பர்மிஷன் சொல்லு. ஓகே. ஒயிட் சாரி. பிரேமம். பிரேமம். பாசம். பிரேமம், பாசம். அன்பு. சிவாஜி சாவித்ரி. அன்பு, பாசம். அத அம்மா அப்பா. ஐயோ, இது திருப்பி அடுத்து வாங்க. அம்மா அப்பா நீ விளையாட்டுறியா? பசங்க. சம்மந்தி வீடு. இல்ல பசங்க 2. சூர்யா. ஜோதிகா. சிவகுமார். சொல்லுங்க. கார்த்தி இருக்கிறாரு, ரஞ்சனி, பிருந்தா, ஓகே, மாப்பி, ஓகே, சண்முகண்ணே, எல்லாம் லைனா சொல்லுங்க. கார்த்தியா? மெட்ராஸ். பீச். சுண்டல். லவர்ஸ். போலீஸ் ப்ராப்ளம். ஆண்டி நோட் பண்ணுங்க. இது வந்து சாதாரணமா சொன்னது, அனுபவத்துல பட்டாதான் இந்த வார்த்தை வரும். லவ்வர்ஸ்னு வந்தா கசவசா எனக்குலாம் டக்குன்னு வேற தான் வரும். போலீஸ் ப்ராப்ளம் வருதுன்னா பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் வரும். எனக்கு என்னவோ அந்த கேரளா சேச்சி நீங்க உடனே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்களா? லஞ்சம் கொடுத்தா நீ தப்பிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். கனெக்ஷன் கேம்ல பிடிச்சதே அதுதான். எல்லாம் ரொம்ப இருப்பாங்க. அந்த அம்மா அப்பா பையன் பிள்ளைங்க வரவங்க எல்லாம் திடீர்னு நம்மளோட ட்ரூ கலர்ஸ் இங்கே அப்படியே வெளியே வந்துடும். நம்ம வையாபுரி பையனை வந்தோம், பையன் சொன்னது கேட்டு எப்படி அவனுங்கெல்லாம் தெரியாப்பா அம்மன் பார்த்துட்டு வையாபுரிக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் பப்புவும் அவங்க அதான் டிடி அக்கா பிரியதர்ஷினி வந்துச்சு. இவன் சொன்னப்பா இதெல்லாம் எப்படா தெரியும்? ஐயோ எனக்கு தெரியல, நான் என்னவோ நினச்சேன் என் பையன் எப்படிங்கிறான்னு சொல்லி சில உண்மைகளுக்கு தான் வெளியே வரும். அந்த மாதிரி தான். எனிவே, இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளை வச்சு அதை வச்சு ஒரு சின்ன ஒரு கதை. டீமே உங்கள் வார்த்தைகள்: தோரணம், பெட்டு, ரோஜா, ஓணம், பசங்க, ஜோதிகா, மெட்ராஸ். உங்கள் கதையை ஆரம்பிங்க. தோரணம் கட்டி பெட்ல நல்லா ரிலாக்ஸ்டா தூங்கலான்னு பார்க்கும்போது எல்லா பூவும் எதுக்கு தோரணம் கட்டி பெட்ல? ஒரு நாள் ஒரு சேஞ்சுக்கு அப்படி தூங்கலான்னு பார்க்கும்போது எல்லா பூவும் இருந்தது, ரோஜா மாத்திரம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, மார்க்கெட்டில் போய் ரோஜா வாங்கலான்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா ஓணம். இந்த பூ விற்கிற பசங்கள்லாம் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் ஜோதிகா படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் என்னடா மெட்ராஸில் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறோன்னு வருத்தமாக வந்து சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டேன்.